என்ன இருக்கு? சட்டை பட்டுன்னு. சட்டை பட்டனா? சட்டை பட்டு மாதிரி ஒரு பக்கம் தாமரை பூ போட்டது, ஒரு பக்கம் யானை போட்ட பாரு மாதிரி இருந்தது. இவரு வந்துட்டு எங்க கிடைச்சதுன்னா, நான் குழி எடுக்கும் போது நீ மார்க் பண்ண தகவல் கிடைச்சதப்பா வந்துட்டு. சரி இது மண்ணுக்குள்ள இருக்குது, நம்மளுக்கு செம்பு இருக்கும் பெத்திரியா இருக்கும் தெரியாதுல்ல. எடுத்துன்னு போயிட்டு கல்லு நெசிக்கிட்டு மகாராஷ்டிரா பார்டர் கிட்ட ஆச்சரிய கிட்ட செக் பண்ணேன். சரி வந்துட்டு ஆசிட்ல போட்டு பார்த்துட்டு ரெண்டா வெட்டி பார்த்துட்டு கல்லுல எல்லாம் உரத்தி பார்த்துட்டு ஏதுப்பா தம்பினாரு. நாம வந்துட்டு ஏன் ஆச்சரியன்னு கேட்டதுக்கு, இல்லப்பா இது அந்த காலத்து 22 கேரட் தங்கம், அந்த காலத்து தங்கம் மட்டும் இருக்கு, இருந்தா சொல்லு நானே எடுத்துக்கிறேன்னாரு. சரி வந்து பெரியவர்கிட்ட விசிட்ட சொன்னேன். பெரியவரே இங்கேயே கேட்கறாங்க, கொடுத்துட்றேன், இது 22 கேரட் தங்கம், சுத்தமான தங்க மாட்டேன் இருக்கு. பெரியவர் இல்லப்பா அங்கே கொடுக்கறது ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நான் கொடுத்துடலாம், இது 5-6 கிலோவுக்கு மேலே இருக்கு, 2 பானை நிறைய கிடைச்சிட்டு. நீ தான் வெளியிலலாம் வேலை பார்த்துக்கிறலாம் வந்துட்டு நல்ல நம்பிக்கையான அண்ணா இருந்தா சொல்லு, அண்ணா மூலியமாவும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நம்ம சேல் பண்ணிக்கலாம், பாதி ரேட்டு கொடுத்துடலாம் சொல்றாரு. நான் சொன்னேன் வந்த நோக்கம் அண்ணா வந்துட்டு போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிறாரு, கேட்டு பாக்குறாங்க போட்டோ பிடிச்சி அவர் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது. ஏன்டா நிறைய இருக்கு, இனிமே தேவையில்லை. ஆணியா புடுங்க வேணாம், டார்ச்சர் பண்ற ராஸ்கல், வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல், ஏன்டா நிறைய இருக்கு, இனிமே தேவையில்லை. என்னண்ணே ஏன்னா இருக்கதே செலவுக்கு இருக்கவே முடியல, ஏன் தங்க இருக்கு, வேற யாரும் கேட்டா எல்லாம் சொல்லுவோம். ஆமா உங்ககிட்ட இருக்க தங்கம் அது நிறைய இருக்கு, ஏன் தங்கம் இருக்கு. ஓ வீட்டு கடையில வாங்கினதானே? கடையில வாங்கினது. அதானே வந்துட்டு அவர் என்னன்றாருன்னா பாதி ரேட்டுக்கு கொடுத்துடலாம். இல்ல இல்ல அதான் ஒன்றும் வேணாம், சும்மா கொடுத்தா கூட வேண்டாம், அதை வாங்கினோம்னா நான் உள்ள போயிருவேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே அப்படியாண்ணா? அதை வாங்கி அது கொடுத்துட்டு இருக்காங்க, உள்ள தூக்கி வச்சிருவான். அதை கவர்மெண்ட் கையில கொடுத்தா உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 10% 20% கொடுப்பான் உங்களுக்கு. நம்ம வெளியே வித்தா எப்படி தெரிஞ்சிடனா, ஒருத்தத்துல உள்ள தூக்கி வச்சிருவான், புடி நிக்கிறான் எல்லாத்தையும். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, அதான் கேட்டேன் நானு. தெரிஞ்சாலும் தான் சொல்லு, நான் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், தெரிஞ்சு நான் சொன்னாலே போதும், என்னையும் தூக்கிச்சிருவான். அப்படியா? சாவு அடிக்கிறாங்களே பண்ணி இருக்க போற 10 வருஷமா 15 வருஷமா அது நல்லபடியா இருந்து போயிருவோமே, அது உள்ள போய் உட்காரணுமா என்ன? சரி சரி, யாருன்னா நம்பிக்கை நான் இருந்தா சொல்லு, நான் பேச்சு பாக்குறேன். சரி ஓகே. சரிண்ணா.